காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்க தொடர்பான ஒரு பார்வை அடுத்து. 1916 ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி பிறந்த சில்மாவோ ரத்வத்தே டயஸ் 1940ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்கவை கரம் பிடித்தார். அதன் பின்னர் அவர் இலங்கையின் 3வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, காலஞ்சென்ற முன்னாள் சபாநாயகர் அனுர பண்டாரநாயக்க மற்றும் சமூக சேவையரான சுனேத்ரா பண்டாரநாயக்க ஆகியோரின் தாயாரானார். 1959ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்க கொலை செய்யப்பட்டதன் பின்னர் சிறிமாவோ பண்டாரநாயக்க அரசியலில் பிரவேசித்தார். பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை முன்னோக்கி கொண்டு சென்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தலைமைத்துவம் வழங்கிய சிறிமாவோ பண்டாரநாயக்க உலகின் முதலாவது பெண் பிரதமராக வரலாற்றில் இடம் பிடித்தார். 1960ஆம் ஆண்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரை 3 தடவைகள் அவர் இலங்கையின் பிரதமராக பதவி வகித்தார். உள்நாட்டு உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அவர் எடுத்த முயற்சியின் போது அரசியல் வரலாற்றில் தீர்மானமிக்க முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்றன. சகல அரசு நிறுவனங்களிலும் சிங்கள மொழியை பிரதான மொழியாக பெயரிட்டமை, 2ஆம் எலிசபெத் மகாராணியின் முடியின் கீழ் இருந்த நாட்டை விடுவித்து மக்கள் குடியரசாக மாற்றி நாட்டின் நாமத்தை இலங்கை என மாற்றியமை, 1971ஆம் ஆண்டு JVP கழகம் ஏற்பட்டமை இவற்றுள் சிலவாகும். 1977ஆம் ஆண்டு உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற 5வது அணிசேரா மாநாடு சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் ஆட்சி காலத்திலேயே கொழும்பில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. 1974ஆம் ஆண்டு கச்சதீவை இலங்கை குறித்தான தீவாக பெற்றுக் கொண்டமை மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். 4 தசாப்த கால அரசியல் பின்புலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னேற்றத்துக்காக உழைத்த காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்க 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வாக்களித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இயற்கை எய்தினார்.